எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ டிஸ்க்ளோஷர் மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க. எந்த பிரைவேட் காலேஜஸ்ல பிரைவேட் யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் ஃபீஸ் வாங்க போறாங்க அடிஷ்னல் அப்படின்றத கிளியரா சொல்லணும். அதை பார்த்துட்டு தான் கவுன்சிலிங் வந்து ஃபில் பண்றவங்க பண்ணிப்பாங்க, ஏன்னா ஃபீஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணிச்சு அப்படின்னா இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் கேட்டுட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாங்க, மேண்டேட்டரி ப்ரீ டிஸ்க்ளோஷர் ஃபீ டீடைல்ஸ் அப்படின்ட்டு. ஆனா இதை பார்த்துட்டு கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ இது ஃபீஸ் கம்மியா இருக்கு, இதுல ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சில காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணி சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போகணுமே ஆச்சரியம். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு என்னன்னு கேட்டா 15 லட்ச ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பரவாயில்ல, இன்னொரு 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் ஹாஸ்டலுக்கு தான் வரும்ட்டு போனா 24 லட்ச ரூபாய் மொத்தம் ஆகும் அப்படின்னதுமே என்ன தலை சுத்தி ஒரு பேரண்ட் விழுந்துட்டே இருக்காருங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போட்ட லிஸ்ட்டை காலேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பார்க்கவே இல்லையா. அப்படியா அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன் அவங்க பார்க்காம போட்டாங்க? இல்ல போட்டாங்க, அதை தான் அவங்க வாங்குறாங்களா, ஏன் அதை ஒரு கமிட்டியை வச்சு அவங்க வந்து பார்க்கல அப்படின்னு மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இதை பத்தி தான் டீட்டெயில்டா வீடியோ பேசியிருக்கோம். கீழே கிளிக் பண்ணி